அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டான விஷயங்க. அதாவது நடிகர் இயக்குனர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யராஜ் அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறத திரைத்துறையை சார்ந்து மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி மக்கள் மத்தியிலையும் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையுமே ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் அவருடைய குடும்ப சூழ்நிலைகள், அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் பார்த்திங்க அப்படின்னா இன்றளவும் தவிர்க்க முடியாத, அதாவது நம்மளால் இன்னும் யூகிக்கவே முடியாத அளவுக்கான நிறைய விஷயங்கள், மாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இனிமையான அவருடைய வாழ்க்கையில் கூட சில கஷ்டமான நேரங்களும் அவர் சந்திச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமாக கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்யராஜ் சார் அவர்கள் இறப்பதற்கு முன்பாக கடைசி 15 நிமிடம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவியான பூர்ணிமா தற்போது ஒரு தகவலை வெளியேற்றிருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் ரொம்பவே வேகமாக பரவி வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் திரைத்துறையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி அவங்க என்ன சொன்னாங்க, பாக்யராஜ் சார் அவர்களுடைய கடைசி நிமிடமானது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றின எக்ஸ்க்ளூசிவ் தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் பாக்யராஜ் சார் ஜூன் மாதம் 27ஆம் தேதி காலையில் பார்த்திங்க அப்படின்னா வாக்கிங் முடிச்சுட்டு வரும் பொழுது மாரடைப்பு காரணமாக மரணம் அடைஞ்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எத்தனையோ திட்டங்களோடும் எழுத்தாளர் சங்கத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்ற பல கனவுகளோடும் இருந்த மாமனிதர் அப்படின்னு சொன்னால் பாக்யராஜ் சார் அப்படின்னே சொல்லலாம். அவைகளை பற்றி என்னிடம் அரை மணி நேரம் பேசியிருந்ததாக அவங்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்த 2 நாட்களில் திடீரென நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்ற செய்தி ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்கிறதுங்க. அடுத்த நிமிடம் அப்படிங்கிறது யாருக்குமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத இறைவன் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்காரு. நாம தான் அதை எல்லாத்தையும் புரிந்து கொள்வது கிடையாது என்கிறாரு பிரபல சினிமா தயாரிப்பாளர் தனஞ்சயன். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சேனலுக்கு பேட்டி தந்திருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரே மாதத்தில் பாரதி ராஜா மற்றும் பாக்யராஜ் ஆகிய 2 மாபெரும் ஆளுமைகளை நாம் இழந்து விட்டோம். அதிலும் குறிப்பாக பாக்யராஜ் அவர்களின் மறைவை யாராலுமே எதிர்பார்க்கலை அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பார்க்க முடியலை அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா அவர் மறைவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு தான் தன்னுடைய லவ் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு சீஃப் கெஸ்ட்டாக வரும்படி அவரை ஃபோனில் தொடர்பு கொண்டு கேட்டேன். அப்போது பாக்யராஜ் என்னிடம் தற்போது திரைக்கதை எழுத்தாளர்கள் சங்க தேர்தல் மற்றும் அதில் இருக்கக்கூடிய சில பஞ்சாயத்துக்கள் போய்கொண்டிருக்கு, அதை முதல்ல தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். சங்கத்தில் தற்போது இருக்கக்கூடிய சில நடைமுறை பிரச்சனைகளையும் என்னிடம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் விவாதித்ததாகவும் தனஞ்சயன் சொல்லியிருக்காரு. அப்போது நான் அவரிடம் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்களுடைய அணியின் சார்பாக நான் போட்டியிடுறேன். மும்பையில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் போன்ற எல்லாரும் ஆன்லைனில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வகையில் நம்மளுடைய எழுத்தாளர்கள் சங்கத்தையும் தொழில்நுட்ப ரீதியாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். நம்மளுடைய ஆக்டிவ் ப்ரொடக்ஷன்ஸ் அசோசியேஷனில் மெயில் அனுப்பிய 5 நிமிடங்களில் தீர்வு காண்கிறோம். அதே போலவே ஒரு முறை இங்கும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தன்னுடைய திட்டங்கள் அவரிடம் சொன்னதாக சொல்லியிருந்தார். அதையெல்லாம் கேட்ட பாக்யராஜ் சார், தங்களுடைய பிளான் எல்லாம் பெருசாக இருக்கே, நீங்கள் நேராக என்னுடைய ஆஃபீஸ்க்கே வாங்க, அங்கே இதை பற்றி நாம் பேசலாம். நாளைக்கு கோவா போகிறேன், வந்ததும் நாம் தேர்தல் பற்றி விரிவாக பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தனையோ திட்டங்களோடு சங்கத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்ற பல கனவுகளோடு இருந்த ஒரு மாபெரும் மனிதர் அடுத்த 2 நாட்களில் திடீரென நம்ம
நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்ற செய்தி பெரிய அதிர்ச்சி தான். அடுத்த நிமிடம் என்பது யாருக்குமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத இறைவன் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்காரு. நாம் தான் அதை புரிஞ்சு கொள்றதில்லை அப்படின்னு தனஞ்சயன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பாக பூர்ணிமா சொன்னது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பாக்யராஜ் மனைவி பூர்ணிமாவை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருந்தாராம். அப்போ பூர்ணிமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே புரியல, நாங்கள் 2 பேரும் காலையில் 20 நிமிடங்கள் நன்றாக தான் வாக்கிங் போனோம், கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதா சொல்லி வீட்டிற்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். எப்போவுமே வாக்கிங் போகும்போது டயர்டாகிவிட்டால் நான் வீட்டிற்கு போகிறேன், நீ நடந்து விட்டு வா அப்படின்னு பாக்யராஜ் பூர்ணிமாவிடம் சொல்வாராம். அதே மாதிரி இந்த முறையும் பாக்யராஜ் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் பூர்ணிமாவுக்கு ஏதோ பயம் வந்திருக்கு. இல்லை 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 நானும் உங்களுடனே வரேன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜுடனேயே வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டிற்கு வந்து உட்கார்ந்த அடுத்த நிமிடமே பாக்யராஜுக்கு சுவாச குறைபாடு ஏற்பட்டிருக்கு. உடனே அவரை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சாந்தனு அழைத்து சென்றிருக்காரு. அங்கிருந்தவங்க அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தியிருக்காங்க. அதன்படியே அழைத்தும் போயிருக்காங்க. ஆனால் வழியிலேயே அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. பாரதி ராஜா அவர்கள் பல மாதங்களாக உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த போது ஏன் இவ்வளவு வேதனைப்படுகிறாரு, 85 வயதில் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரு என்றெல்லாம் தோன்றும். ஆனால் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருந்த பாக்யராஜ் அவர்களுக்கு ஏன் இப்படி திடீரென நேர்ந்தது என்பது தான் தெரியவில்லை அப்படின்னுலாம் வேதனையும் அதிர்ச்சியும் பகிர்ந்து கொண்டிருக்காங்களாம் பூர்ணிமா அவர்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா தனஞ்சயன் சொல்லியிருக்காரு. அதாவது பாக்யராஜ் சார் அவருடைய கடைசி அந்த 20 நிமிடங்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறத அவர் மற்றவர்களிடம் நமக்கு தெரியப்படுத்தும் போது நமக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான அச்சமோ ஒரு விதமான ஒரு எண்ணமோ நமக்கு வருது. ஏன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக ஒரு சிலருக்கு தெரியலாம், ரொம்ப சின்னதாகவும் ஒரு சிலருக்கு தெரியலாம். ஆனால் இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்று அப்படிங்கிறதும் சரி, நாளை அப்படிங்கிறதும் சரி, யாருக்குமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாங்க. எந்த நேரத்தில் யாருக்கு என்ன வேணாலும் நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னே கூட சொல்லலாம். நாளை அப்படிங்கிறது யாருக்கும் நிரந்தரமில்லாத ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுறதுனால அதையும் நாம் புரிஞ்சுக்கிட்டு நடக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் சார் அவர்களுடைய திடீர் மரணம் அப்படிங்கிறது திரைத்துறை மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் இன்று அளவும் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருக்கிறது. நல்லா பேசிட்டு இருந்த ஒரு மனிதர், நல்லாவே இருந்த ஒரு மனிதர் திடீரென்று மறைந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி அப்படிங்கிறது ரொம்பவே கவலையை அதிகரிக்க செய்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் அவருடைய இறுதி சடங்குகளை பார்த்தீங்க அப்படின்னா மக்கள், ரசிகர்கள், திரைத்துறையை சார்ந்த பல நடிகர்கள், நடிகைகள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வந்துட்டுருக்காங்க. இன்றும் அவருக்கான பதிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் இணையத்தில் பார்க்க முடிகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க.